எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 22ஆம் தேதிக்கான அனலைஸ் பார்ப்போம். ஏன்னா, நமக்கு இன்னைக்கு ரேஞ்சில கிடைச்சது வந்து 24531ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நீங்க பாருங்க ஃபியூச்சரும் ஆ ஸ்பாட்டும் வந்து ஈக்குவலா இருக்குது. ஆல்மோஸ்ட் 2ம் க்ளோஸ் ஆயிற மாரி இருக்கு. ஸோ இந்த ஃபைட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்? ஃபுல் டவுனா எடுத்துட்டு போமா? இல்ல அப் எடுத்துட்டு போமாங்கிறது தான் நாளைக்கு அ மண்டே பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபைட்டா இருக்கும். இந்த ஃபைட்ல யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஹை போன ஒருத்தவங்க கூட்டு போறாங்கன்னா 24,764 வரைக்கும். அதே மாரி லோ கூட்டு போகுது அப்படின்னா 24,298 வரையும் போறதுக்கான வாய்ப்பு. ஸோ இப்போ இந்த இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. நம்மளோட ஓபிஎம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதான் ரேஞ்ச். ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு 250 பாயிண்ட்டுக்கான ஒரு ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் இது மூவ் ஆகுது. 24 764 24 290 ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு 250 பாயிண்ட்டுக்கான ஒரு மூவ்மெண்ட் பார்க்கலாம் இது. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 116, 233, 350 இதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ ஒரு 58 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு இது பார்க்கலாம். நான் வந்து ஸ்டெபிலிட்டி அட்வைஸ்க்காக நான் பண்ற பேப்பர் ட்ரேடிங். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட 16வது சீரிஸ் அடுத்து இது இன்னும் சக்ஸஸாக ஃபெயிலியர் பட் எந்த ஸ்ட்ரைக் வாங்குறது நமக்கு தெரியாது. ரேஞ்ச் இதுதான். ஸ்ட்ரைக்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரைக் இருந்தா பாருங்க. ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா போட்டுருப்பாங்க. ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ள வித்துட்டு அவங்க வந்து மார்க்கெட் இடத்துல இருந்தா ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போயிடுவாங்க. ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் போது ஓவர் ட்ரேடிங்ல வந்து நிறைய லாஸ் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.